தீபாவளி பண்டிகை என்றாலே அனைவருக்கும் புத்தாடை இனிப்புக்கு அடுத்தபடியாக பட்டாசு தான் நினைவுக்கு வரும். விண்ணில் வர்ணஜாலம் காட்டும் பட்டாசுகளின் விலை விண்ணை எட்டினாலும் பட்டாசுகளுக்கு இருக்கும் ஆர்வம் ஒருபோதும் குறைவதில்லை. நம்மை மகிழ்விக்கும் வான வேடிக்கைகள், பூச்சட்டிகள் எப்படி தயாராகிறது என்பது குறித்து அலசுகிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. பட்டாசு என்றால் சிவகாசி, அதேபோல் சிவகாசி என்றால் பட்டாசு. இங்கு இயங்கும் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் விதவிதமான பட்டாசுகள் பெருமளவில் தயாராகின்றன. பள்ளி செல்லும் சிறுவர்கள் முதல் பல்விழுந்த முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பும் பட்டாசு ரகங்கள் விற்பனைக்கு ஆயத்தமாகிவிட்டன. சிறியது முதல் பெரியது அளவிலான அட்டைக்கூண்டுகளில் ரகத்திற்கு ஏற்ப பச்சை நிறம், சிகப்பு நிறம் என வெவ்வேறு நிறங்களில் உதிர்க்கும் வண்ண மருந்துகள் முதலில் திணிக்கப்படுகின்றன. அட்டைக்கூண்டுகளில் டிஷ் பேப்பர் அடைக்கப்பட்டு அடிப்புறம் வழியாக இந்த மருந்துகள் உள்ளே செலுத்தப்படுகின்றன. பின்னர் மருந்து வெளியே வராமல் இருக்க அடிப்பாகத்தில் மற்றொரு அட்டை கொண்டு மூடப்படுகிறது. இது ஃபஸ்ட்டு இந்த கோனில் மொனடிசி போடுவோம். மொனடிசி போட்டு அதுக்கப்புறம் இங்கே தேவையான கெமிக்கலை உள்ளே செலுத்தி தூர் மண் தேய்ச்சி காய வச்சு அப்புறமேல் முனமருந்து திரி வச்சுட்டு ஒரு நாள் காய வச்சு தூர் டிசி மொனடிசி எல்லாம் போட்டு எம்பஸ் ஊட்டி காய வச்சு மறுநாள் சாம்பிள் பார்த்து ரைட்டு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே மேக்ஸனுக்கு. நிமிடத்தில் எரிந்து போகும் பூச்சட்டி, வான வேடிக்கைகள் போன்ற பட்டாசுகளை தயாரிக்க குறைந்தது 5 நாட்கள் பிடிக்கும். உயிரை பணயம் வைத்து பட்டாசு தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வு மலர பட்டாசுகளை பெருமளவில் வாங்கி விபத்தில்லா தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். தந்தி செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து சாகுல் ஹமீது.